கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள், புதிய நாள், கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டிய நாள் 6/7/2025. கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். I am concerned for you and will look on you with favor. You will be plowed and sown. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், பழிச்சொற்கள் மத்தியிலே நம்மை கண்ணோக்கி பார்த்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் நம்முடைய அருகில் இருக்கிறபடினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திரம் 2:25 தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவனோட நினைத்திருளினார். So God looked on the Israelites and was concerned about them. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்ப்பதற்கான முகாந்திரம், அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை அறியாத பார்வோன் எகிப்திற்கு ராஜாவாய் மாறின பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவனோடு பெருமுச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் இஸ்ரவேலோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். During that long period, the king of Egypt died. The Israelites groaned and their slavery and cried out, and they cried for help because of their slavery, went up to God. God heard their groaning, and he remembered his covenant with Abraham, with Isaac, and with Jacob. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுதலையும் அங்கலாய்ப்பையும் கேட்டு அவர்களை கண்ணோக்கமாய் இருந்த ஆண்டவர் கர்த்தருக்கு லேவியர் 26:9 நாம் பெருகும்படியாகவும் பலுகவும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். உணர்வுள்ள உண்மையுள்ள உள்ளத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா என்றும் நம்முடைய ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கும்படி சங்கீதம் 53:2 கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்ப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல புதிய நாளுக்காக நன்றி. எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறவர். எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி தூக்கி நிறுத்தி இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் ஆண்டவர், இந்த நாள் ஆராதனைகள் எங்களுக்கு பிரயோஜனப்பட, ஆராதனை நடத்துகிறவர்கள், ஆராதனை கலந்து கொள்ளுகிறவர்கள், அத்தனை தேவ பிள்ளைகளும் தேவ பிரசனத்தோடு கூட நிரம்பி காணப்பட ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன். பிரியமானவர்களே, இதனுடைய ஆழமான மெசேஜ் யூடியூப் வீடியோவில் கேளுங்கள்.